எல்லாருக்கும் வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்னோடய ஸ்கிரிப்ட் பேப்பரை நான் படிச்சுட்ருக்கேன். நான் டாக்டர் செந்தமிழ் செல்வன், உடலியல் மருத்துவர். ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டயபெட்டிஸ், அதாவது இந்த சர்க்கரை நோய் வரத்துக்கான அடிப்படை காரணம் என்ன. எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே அதற்கான அடிப்படை காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணால் தான் அந்த நோயை சரி பண்ண முடியும். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஓகேவா? இந்த குறள் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு நோயை அதோடைய அடிப்படை பெத்தாலஜி, அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட் பண்ணால் தான் அந்த நோயை சரி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சுகருடைய அடிப்படை காரணம் என்ன? காமனாக 2 விதமான சுகர் இருக்கு. ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ், அதாவது இன்சுலின் சுரக்காது, இன்சுலின் டிபெண்ட், இன்சுலின் சுத்தமாக சுரக்காது. ஓகே. டைப் 2 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் இன்சுலின் வேலை செய்யாது, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ். இதில் ரொம்ப காமனான டயபெட்டிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் தான். அதுக்கான காரணம் என்ன? இப்போது என்ன கேட்டிங்கன்னா, நான் நம்மளுடைய உணவை தான் காரணம் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்ற பெரும்பான்மையான உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுகளாக மாறிடுச்சு. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்ட உடனே அந்த உணவில் இருக்கிற சர்க்கரை வேகமாக ரத்தத்தில் கலக்கும். அதுக்கு பேர் தான் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். அந்த உணவுகள் அதிகப்படியாக எடுத்துக்கிறதுனால என்னன்னா, இன்சுலின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அதிகமாக சுரக்கிற இன்சுலின் ஒரு கட்டத்தில் வேலை செய்யாது. இதனால் பார்த்திங்கன்னா மக்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வரும். ஸோ இந்த ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவுகள் தான் பிரதான காரணமாக அமையுது டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு. இன்னும் சில காரணிகளும் இருக்குது. அது நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.